மகிழ்ச்சி பொங்கிடும் பலி இது. மாபெரும் தவமாய் மானுட நேசம் மனங்களில் என்றும் மலர்ந்திடும் பலி இது. ஒவ்வொரு இறைவனை இதயத்திலே வணங்கியே மகிழ்வோம் இறை குலமே. சாட்சியாய் திகழ்வோம் திருக்குலமே. வசந்தமாய் விடியல் புலர்ந்திடும் பொழுது வாருங்கள் இறை குலமே. நிறை வாழ்க்கை மனதுடன் விண்ணக தேவன் வழிபட வாருங்களே. எமது பங்கின் பாதுகாவலியாம் தூய சதாசகாய அன்னைக்கு திருவிழா காணும் இந்நன்னாளிலே இங்கு கூடியிருக்கும் அன்னையின் பக்தர்கள் அனைவரையும் இறையாசிரோடு வரவேற்கிறோம். கிறிஸ்துவுக்கு பின் 15ஆம் நூற்றாண்டில் கிரேக்க நாட்டின் கிரேத்து பகுதியில் வாதுமை மரப்பலையில் தான்சிய கலையில் வரையப்பட்டு கண்டுபிடிக்கப்பட்ட புனித சதாசகாய அன்னையின் ஓவியம் உலக மீட்பர் சபையினரின் பொறுப்பில் பல இடங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டு அன்னையின் புகழ் பெரிதும் விளங்கியது. கிறிஸ்துவுக்கு பின் 1499ஆம் ஆண்டிலிருந்து புனித அல்போன்சு லிகோரி ஆலயத்தில் பேணி பாதுகாக்கப்பட்டு வணங்கப்பட்டு வருகிறது. இறையன்னைக்கு திருவிழா காணும் இந்நாளிலே முதல் நன்மை உறுதி பூஸ்தல் பெற இங்கு நாங்கள் கூடியிருக்கின்றோம். இன்றைய இறை வாக்குகளில் ஞானமும் மதிகேடும் எவ்வாறானது எனவும் பெந்தகோஸ்து நாளிலே தூய ஆவியானவரின் வருகை பற்றியும் எடுத்து கூறுகின்றன. உலக மீட்பர் இயேசு கிறிஸ்து எமக்காக உணவாகினார். இவ் உணவை உண்ணும் போதெல்லாம் நிலையான வாழ்வை பெறுவதை கிறிஸ்தவர்கள் உணர்ந்தனர். இன்று புதிதாக இயேசுவின் திருவுடல் திருரத்தத்தை உண்ணப்போகும் நாம் தூயாவியின் வரங்களோடு கிறிஸ்துவின் பிள்ளையாக மாறவும் புதிய வாழ்வு எம்மில் பிறந்து இறைவனுக்கும் சமூகத்துக்கும் உகந்த இறைவேண்டல் செய்யும் பிள்ளைகளாக வளரவும் தொடரும் திருப்பலியில் இறையாசி வேண்டி பக்தியுடன் கலந்து கொள்வோம். வாழ்க புனித அன்னையே, விண்ணகத்தையும் மண்டகத்தையும் எக்காலத்தும் ஆளும் அரசரை என்றவர் நீரே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பார்ந்த பிள்ளைகளே, ஒரு தாய் தன் குழந்தைகளை வரவேற்பது போன்று இன்று திரு அவை உங்களையும் பெற்றோரையும் மகிழ்ச்சியுடன் வரவேற்கின்றது. உங்கள் திருமுழுக்கை நினைவுபடுத்தி உங்களை அன்புடன் வரவேற்கின்றது. உங்கள் திருமுழுக்கு நாள் உங்கள் பிறந்த நாளை விட மிக சிறந்த நாள். ஏனென்றால் திருமுழுக்கின் வழியாக கடவுளின் பிள்ளைகள் ஆனீர்கள். இன்று ஆண்டவர் தூய ஆவியை உங்கள் மேல் பொழியவும் உங்களை தமது குடும்பத்தில் நடைபெறும் விருந்தில் பங்கு பெற்றச் செய்யவும் அழைக்கின்றார். பரலோகத்திலிருந்து வந்த அப்பமாகிய இயேசுவை நீங்கள் உட்கொள்ளப் போகின்றீர்கள். எனவே முதலில் இந்த நல்ல நாளை உங்களுக்கு அளித்த கடவுளுக்கு உங்கள் முழு இதயத்தோடு நன்றி கூறுங்கள். இந்த நாளில் நீங்கள் பெற்றிருக்கும் திருமுழுக்கின் மேன்மையையும் பொறுப்பையும் நன்கு உணர்ந்து எப்பொழுதும் கடவுளின் பிள்ளைகளாக வாழ்ந்து இறுதியில் பரலோக வீட்டிற்கு வந்து சேரும்படி உங்களுக்கு நினைவூட்டி திருச்சபை உங்களை அழைக்கின்றது. எனவே தூய ஆவியாரை பெற்றுக்கொள்ளவும்
நற்கருணை விருந்தை அருந்தவும் ஆயத்தமாய் இருக்கும் உங்களை நானும் திரு அவையின் பெயரால் மகிழ்ச்சியோடு வரவேற்கின்றேன். அன்பார்ந்த பிள்ளைகளே, திரு அவையிடம் இன்று நீங்கள் கேட்பது என்ன? இத்திருவருட் சாதனங்கள் மூலம் நீங்கள் பெறுவது என்ன? இயேசு கிறிஸ்துவுடன் நித்திய வாழ்வில் பங்கு கொள்ள திவ்ய நற்கருணையும் ஆவியின் வல்லமையினால் உங்கள் இதயம் திடமாக்கப்பட்டு ஆவியின் வழியாலே வழிநடத்தப்பட உறுதி பூசல் என்னும் அருட்சாதனத்தையும் பெற்றுக்கொள்ளப் போகின்றீர்கள். எனவே கடவுளின் பிள்ளைகளாக வாழ்ந்து இறுதியில் அவரோடு நித்திய பேரின்பத்தில் பங்கு பெறும்படியாக இறைவனையும் உங்கள் அயலவரையும் முழு உள்ளத்தோடு அன்பு செய்து வாழ்வது உங்கள் கடமை. இதை உணர்ந்திருக்கின்றீர்களா? அன்பார்ந்த பிள்ளைகளே, இயேசுவை எங்கள் இதயங்களில் பெற்று மகிழ்வதற்கும் விசுவாசத்தில் நாங்கள் உறுதி பெற ஆவியின் கொடைகளை பெற்று மகிழ்வதற்கும் நாம் பாவ மாசுமறு அற்றவர்களாக இருக்க நாம் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்களுக்கு இறைவனிடம் மனம் வருந்தி மன்னிப்பு பெற வேண்டும். இயேசு எங்கள் அன்பர், மீட்பர், இரக்கமுள்ளவர். எங்கள் குற்றங்களை மன்னிக்கும்படி அவரிடம் இறந்து கேட்போம். அன்பின் இனிய இயேசுவே, நீரங்களை அன்பு செய்வது போல நாங்களும் மற்றவர்களை அன்பு செய்ய வேண்டும் என்று கற்பித்திருக்கின்றீர். ஆனால் நாங்கள் பலமுறை அவ்வாறு செய்யாது விட்டிருக்கின்றோம். எம்மை படைத்து காத்து ஆண்டு வழிநடத்தி வரும் கடவுள்களின் பிள்ளைகளாக நடக்காமல் இருந்திருக்கின்றோம். இயேசுவே, அதற்காக நாங்கள் துக்கப்படுகின்றோம். நாங்கள் நல்லவர்களாக இருக்க உதவி செய்தருளும். இயேசுவே, உமது வாழ்க்கையில் எவ்வாறு நாம் எம்மயலாருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நீர் எங்களுக்கு காட்டியிருக்கின்றீர். ஆனால் நாங்கள் உமது முன்மாதிரியை பின்பற்றி நடக்கவில்லை. இயேசுவே, மற்றவர்களுடைய தேவைகளை நாங்கள் கண்டுணர செய்தருளும். இயேசுவே, படி சபிப்பது அன்று நீர் எங்களுக்கு படிப்பித்திருக்கின்றீர். ஆனால் சோம்பலினால் சபிக்காது இருந்திருக்கின்றோம். அன்பின் இயேசுவே, எம்மை போன்ற சிறுவர்களை நீர் அன்பு செய்வதாக எங்களுக்கு சொல்லியிருக்கின்றீர். ஆனால் நாங்களோ திவ்ய நற்கருணையில் இருக்கும் உம்மை சந்திக்க வருவதில்லை. இயேசுவே, நாங்கள் உம்மை எப்பொழுதும் அன்பு செய்ய உதவி செய்தருளும். அன்பார்ந்த பிள்ளைகளை, நீங்கள் உங்கள் குற்றம் குறைகளுக்காக வருந்துவதையும் இயேசுவை இன்னும் அதிகம் அன்பு செய்வதையும் முன்னிட்டு இயேசு மகிழ்ச்சி அடைகின்றார். இயேசுவை தங்கள் அன்பராக கொண்டுள்ள எல்லோருக்கும் உதவி செய்யும்படி நமது தந்தையாக இறைவனை மன்றாடுவோம். எங்கள் வானக தந்தையே இறைவா, இந்த பிள்ளைகளோடு அவர்களுடைய பெற்றோர், உற்றார், உறவினர், நண்பர்கள் ஆகிய நாங்கள் எல்லோரும் உமது திருவிருந்தில் பங்கு பெற இங்கு வந்துள்ளோம். உமது மாபெரும் அன்பை நன்றியுடன் கண்டறியும் பொருட்டு எங்கள் குறைகளை மன்னித்து இது எங்களை தூய்மையாக்கிறலும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, இரக்கமாயிரும்.
இரக்கமாயிரும். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. அமைதியும் உண்டாகுக. சொர்க்கத்தின் தேவனை ஆராதிக்கின்றோம், அகிலத்தின் தந்தையை ஆராதிக்கின்றோம். சொர்க்கத்தின் தேவனை ஆராதிக்கின்றோம், அகிலத்தின் தந்தையை ஆராதிக்கின்றோம். எல்லாம் வல்லவரை ஆராதிக்கின்றோம், என்றென்று வாழ்வோரை ஆராதிக்கின்றோம். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. விண்ணக புதல்வரை புகழுகின்றோம், மன்னக வேட்டரை புகழுகின்றோம். விண்ணக புதல்வரை புகழுகின்றோம், மன்னக வேட்பரை புகழுகின்றோம். நீதியின் தேவனை புகழுகின்றோம், மன்னாதி மன்னனை புகழுகின்றோம். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. தந்தையின் மகனை போற்றுகின்றோம், ஆவியின் ஆற்றலை போற்றுகின்றோம். தந்தையின் மகனை போற்றுகின்றோம், ஆவியின் ஆற்றலை போற்றுகின்றோம். அன்பின் தேவனை போற்றுகின்றோம், திருச்சபை காவலனை போற்றுகின்றோம். ஆமென். 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 மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இறைவாவும் அடியார்களாகிய நாங்கள் என்றும் மனம் உடல் நலம் பெற்று மகிழ செய்தருளும். என்றும் கன்னியான மாட்சி நிறைந்த தூய சதாசகாயனையின் பரிந்துரையால் இன்றைய துயரங்களிலிருந்து விடுதலை பெறவும் நிலையான பேரின்பத்தை தூய்த்துணரவும் எங்களுக்கு செய்தருளும். உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நீதிமொழிகள் நூலிலிருந்து முதலாம் வாசகம் எடுக்கப்பட்டுள்ளது. விருந்துக்கு தரப்படும் உணவு அனைவருடைய வாழ்வையும் மாற்றி அமைக்க வாசகத்துக்கு செவிமடுப்போம். நீதிமொழிகள் நூலிலிருந்து வாசகம். ஞானம் தனக்கு ஒரு வீட்டை கட்டியிருக்கின்றது, அதற்கென 7 தூண்களை செதுக்கி இருக்கின்றது. அது தன் பலி விலங்குகளை கொன்று திராட்சை ரசத்தில் இன்சுவை சேர்த்து விருந்து ஒன்றிற்கு ஏற்பாடு செய்தது. தன் தோழிகளை அனுப்பி வைத்தது. நகரின் உயரமான இடங்களில் நின்று, அறியா பிள்ளைகளே இங்கே வாருங்கள் என்று அறிவிக்கச் செய்தது. மதிகேடருக்கு அழைப்பு விடுத்தது. வாருங்கள், நான் தரும் உணவை உண்ணுங்கள், நான் கலந்து வைத்துள்ள திராட்சை ரசத்தை பருகுங்கள், பேதமையை விட்டு விடுங்கள், அப்பொழுது வாழ்வீர்கள், உணர்வை அடையும் வழியில் செல்லுங்கள் என்றது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதுரை பாடலுக்கு உங்கள் பல்லவியாக. ஆண்டவரே
துணையினியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவரே துணையினியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவரே துணையினியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவரே துணையினியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன். அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும். நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன். எளியோர் இதை கேட்டு அக்களிப்பர். ஆண்டவரே துணையினியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவரின் தூயோரை அவருக்கு அஞ்சுங்கள். அவருக்கு அஞ்சுவோர்க்கு குறையும் இராது. சிங்கக்குட்டிகள் உணவின்றி பட்டினி இருக்க நேரிட்டாலும் ஆண்டவரை நாடுவோர்க்கு நன்மை ஏதும் குறையாது. ஆண்டவரே துணையினியவர் என்று சுவைத்து பாருங்கள். வாரீர் பிள்ளைகளே, நான் சொல்வதை கேளே. ஆண்டவருக்கு அஞ்சுவதை பற்றி உங்களுக்கு கற்பிப்பேன். வாழ்க்கையில் இன்பம் காண விருப்பமா? வாழ்வின் வளத்தை தூய்க்குமாறு நெடுநாள் வாழ நாட்டமா? ஆண்டவரே துணையினியவர் என்று சுவைத்து பாருங்கள். அப்படியெனில் தீச்சொலி நின்று உன்னாவை காத்திடு. வஞ்சக மொழியை உன் வாயை விட்டு விலக்கிடு. தீமையை விட்டு விலகு, நன்மையே செய், நல்வாழ்வை நாடு. அதை அடைவதிலே கருத்தாயிரு. ஆண்டவரே துணையினியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவரே துணையினியவர் என்று சுவைத்து பாருங்கள். திருத்தூதர் பணியிலிருந்து இரண்டாம் வாசகம் எடுக்கப்பட்டுள்ளது. பெந்தகோஸ்து நாளிலே தூயாவியானவர் சீடர்கள் மேல் வந்திறங்கிய மாபெரும் நிகழ்ச்சியை கவனமுடன் கேட்போம். திருத்தூதர் பணி நூலிலிருந்து வாசகம். பெந்தகோஸ்து எனும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒரே இடத்தில் கூடியிருந்தார்கள். திடீரென்று கொடும் காற்று வீசுவது போன்று ஓர் இரைச்சல் வானத்திலிருந்து உண்டாகி அவர்கள் அமர்ந்திருந்த வீடு முழுவதும் ஒலித்தது. மேலும் நெருப்பு போன்ற பிளவுற்ற நாவுகள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்ததை அவர்கள் கண்டார்கள். அவர்கள் அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டனர். தூய ஆவியின் தூண்டுதலால் அவர்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறான மொழிகளில் பேசத் தொடங்கினார்கள். அப்பொழுது வானத்தின் கீழுள்ள அனைத்து நாடுகளிலிருந்து வந்திருந்த யூத மக்கள் எருசலேமில் தங்கியிருந்தனர். அந்த ஒலியை கேட்டு கூடிய திரளான மக்களுள் ஒவ்வொருவரும் தம் சொந்த மொழிகளில் அவர்கள் பேச கேட்டு குழப்பம் அடைந்தனர். எல்லாரும் மலைத்து போய், இதோ பேசுகின்ற இவர்கள் அனைவரும் கலிலேயர் அல்லவா? அவ்வாறிருக்க நம்முடைய தாய்மொழிகளில் இவர்கள் பேசுவதை நாம் ஒவ்வொருவரும் கேட்பதெப்படி என வியந்தனர். பார்த்தரும் மேதியரும் எலாமியரும் மெசொப்பொத்தாமியா, யூதேயா, கப்பத்தோக்கியா, போந்து, ஆசியா ஆகிய
நாடுகளில் வாழ்கின்றவர்களும் பிரிகியா, பம்பிலியா, எகிப்து, சிரேன் நகரை அடுத்த லிபியாவின் பகுதிகளில் வாழும் மக்களும் உரோமிலிருந்து வந்திருந்தவர்களும் யூதரும் யூதம் தழுவியோரும் கிரேக்கரும் அரேபியரும் ஆகிய நம் மொழிகளிலேயே கடவுளின் மாபெரும் செயல்களை இவர்கள் பேச கேட்கின்றோமே என்றனர். எல்லாரும் மலைத்து போய் இதன் பொருள் என்னவென்று ஒருவரோடு ஒருவர் கேட்டவாறு மனம் குழம்பி நின்றனர். இவர்கள் இனிய மதுவை நிரம்ப குடித்துள்ளனர் என்று மற்றவர்கள் கிண்டல் செய்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. I will celebrate, sing to the Lord. I will sing to Him a new song. I will celebrate, sing to the Lord. I will sing to Him a new song. I will praise Him. I will sing to Him a new song. I will praise Him. I will sing to Him a new song. Hallelujah, 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 hallelujah. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயேசு மக்கள் கூட்டத்தை நோக்கி, விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். எனது சதையை உணவாக கொடுக்கின்றேன், அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கின்றேன். நாம் உண்பதற்கு இவர் தமது சதையை எப்படி கொடுக்கலாம் என்ற வாக்குவாதம் அவர்களிடையே எழுந்தது. இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், மானிட மகனுடைய சதையை உண்டு அவரது இரத்தத்தை குடித்தால் ஒழிய நீங்கள் வாழ்வடைய மாட்டீர்கள். எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார். நானும் அவரை இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன். எனது சதை உண்மையான உணவு, எனது இரத்தம் உண்மையான பானம். எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன். வாழும் தந்தை என்னை அனுப்பினார், நானும் அவரால் வாழ்கின்றேன். அதுபோல் என்னை உண்போரும் என்னால் வாழ்வர். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு இதுவே. இது நம் முன்னோர் உண்ட உணவு போன்றது அல்ல. அதை உண்டவர்கள் இறந்து போனார்கள். இந்த உணவை உண்போர் என்றும் வாழ்வர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அன்பார்ந்த பிள்ளைகளை, இறைவனின் திரு அவையிடம் நீங்கள் கேட்பது என்ன? அன்பான இறை மக்களை, தேற்றுபவரான தூய் ஆவியானவரின் புதியதொரு வருகைக்காக மன்றாடுவோம். அனைவரும் இங்கே கூடியிருக்கும் இந்த பிள்ளைகளின் மேல் தூய் ஆவியை பொழிந்திடவும், இவர்கள் தங்களுடைய வாழ்க்கையின் எல்லா சந்தர்ப்பங்களிலும் கிறிஸ்துவுக்கு சான்று பகரக்கூடியவர்களாய் வாழவும் இறைவன் இவர்களுக்கு
உதவிடுவாராக. அனைவரும் அமர்ந்திருங்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரங்களே, இன்றைய நாளில் ஆண்டவருடைய திருவுடலையும் இரத்தத்தையும் உங்கள் ஆன்ம உணவாக முதன்முறையாக பெற இருக்கும் அன்பார்ந்த பிள்ளைகளே, தூய ஆவியின் அருட்பொழிவையும் நீங்கள் பெறப்போகின்றீர்கள். எனவே இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் ஒரு மகிழ்ச்சியான, மறக்க முடியாத நாள். இன்றைய நாளில் இந்த பங்கின் ஆலயத்தின் வருடாந்த திருவிழாவையும் சகாய அன்னையின் பெயர் கொண்ட திருவிழாவையும் இன்று நீங்கள் கொண்டாடுகின்றீர்கள். எனவே இன்றைய நாள் ஒரு ஆசீர்வாதத்தின் நாள். அன்னை மரியாள் உங்கள் அனைவரையும் இன்றைய நாளில் ஆசீர்வதித்து தொடர்ந்து உங்களுக்காக இறைவனிடம் பரிந்துரைக்க போகின்றார். அத்தோடு இந்த பிள்ளைகளுக்கு இன்று இரட்டிப்பு ஆசீர்வாதம், டபுள் பிளஸிங். ஒன்று, நீங்கள் ஆண்டவரை உங்கள் ஆன்ம உணவாக உட்கொள்ள போகின்றீர்கள். அத்தோடு தூய ஆவியானவரினால் இன்றைய நாளில் நீங்கள் ஆட்கொள்ளப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட போகின்றீர்கள். திரு அவையின் ஊற்று உச்சம் தேவ நற்கருணை இரண்டாம் வத்திக்கான் சங்கம் எங்களுக்கு கற்றுத்தருகின்றது. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு கல்வாரி பலியிலும், பலியொப்பு கொடுக்கின்ற குருவிலும், பங்கேற்கின்ற உங்களிலும், இறை வார்த்தையிலும், இந்த பலிபீடத்திலும் 4 வகையாக பிரசன்னமாகின்றார். அதே இரண்டாம் வத்திக்கான் சங்கம் எங்களுக்கு கற்றுத்தருகின்றது. ஒரு தந்தை வெளிநாட்டிலிருந்து தன்னுடைய அன்பு மகளுக்கு தொலைபேசியில் உரையாடுகின்றார். மகள், இந்த முறை உங்களுக்கு நத்தாருக்கு என்ன அன்பளிப்பு கிஃப்ட் வேணும் என்று சொல்லி மகளிடமிருந்து பதில் வருகின்றது. அப்பா, நீங்கள் வெளிநாடு போய் 3 வருடங்கள், இந்த முறை எனக்கு எந்த கிஃப்டும் வேண்டாம், நீங்கள் வந்தால் அதுதான் எனக்கு பெரிய கிஃப்ட் அல்லது அன்பளிப்பு என்று பதில் சொல்லுகின்றார். நம்ம அந்த பிள்ளைகளை ஒருவருடைய உடன் இருப்பு, பிரசன்ஸ் என்று சொல்லுவோம். நம்மோடு இருக்கின்ற பொழுது நமக்கு வேறு எதுவும் பொருட்களும் தேவைப்படாது. நம் அன்பானவர்கள் நம்மோடு உடன் இருக்கின்ற பொழுது அந்த உடனிருப்பு நமக்கு அன்பை, அவர்களது ஆதரவை, பாசத்தை சிறப்பாக வெளிப்படுத்துகின்றது. இயேசுவின் உடன் இருப்பு, அதுதான் தேவ நற்கருணை. ஆண்டவர் என்ன சொன்னார்? இதோ உலக முடிவு வரை எந்நாளும் நான் உங்களோடு இருக்கின்றேன் என்று சொன்னவர் சொன்னதோடு மாத்திரம் நின்று விடாமல், தான் சொன்னதன் அர்த்தத்தை, அப்பத்தை எடுத்து அதை பிட்டு தம் சீடர்களுக்கு கொடுத்து, இதை வாங்கி அனைவரும் உண்ணுங்கள், திராட்சைரசம் நிறைந்த கிண்ணத்தை எடுத்து கொடுத்து, இது புதிய உடன்படிக்கையின் கிண்ணம், இரத்தம், எல்லோரும் வாங்கி பருகுங்கள். அடையாளமாக செய்தவர் மறுநாள் கல்வாரி பலியில் சிலுவையில் தம்மை உடைத்து நமக்கு உருக்கொடுத்தார். ஆகவே ஒவ்வொரு திவ்ய நற்கருணையும், ஒவ்வொரு கல்வாரி பலியும், அன்று நடைபெற்ற அந்த பலியை இந்த பீடத்தில் அவரே குருவாகவும், அவரே பலிபீடமாகவும், அவரே செம்மறியாகவும் இரத்தம் சிந்தாமல் அன்றாடம் மற்றும் ஞாயிறு கல்வாரி பலியில் நாங்கள் பங்கேற்கின்றோம். நற்கருணை பெறப்போகின்ற பிள்ளைகளுக்கு முக்கியமான அன்பான அறிவுறுத்தல், உங்களை உங்கள் பங்கு தந்தையும் மறையாசிரியரும் பெற்றோரும் சிறப்பாக இந்த அருட்சாதனங்களை பெறுவதற்கு ஆயத்தம்
செய்திருக்கின்றார்கள். ஒரு கிறிஸ்தவன் என்ற என்ன அடையாளம்? அவர்கள் கல்வாரி பலியில் பங்கேற்க வேண்டும், ஆண்டவரை உட்கொள்ள வேண்டும், ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். திருப்பலியில் பங்கேற்காத கத்தோலிக்கரோ கிறிஸ்தவர்களோ அவர்கள் கிறிஸ்தவர்களே அல்ல. மடகாஸ்காரில் ஒரு கிறிஸ்தவன் தன் ஆயரோடு ஃபாதர், நான் 20 மைல்கள் நடந்து திருப்பலிக்கு வந்தேன். கற்பனை பண்ணி பாருங்க, 20 மைல்கள். ஒரு உதாரணம். ஆகவே அன்பார்ந்த பிள்ளைகளே, நீங்கள் இன்றைய நாளில் மிக பயபக்தியோடு ஆர்வத்தோடு இந்த இயேசு ஆண்டவரை முதன்முறையாக உட்கொள்ள போகின்றீர்கள். ஒரு புனிதர் சொல்லுவார், தான் எப்பொழுது முதல் முறையாக ஆண்டவரை உட்கொண்டேனோ ஆண்டவர் இயேசு தனக்கு கட்டி தழுவி ஒரு அன்பு முத்தம் கொடுத்தாராம். இன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதைத்தான் உங்களுக்கு செய்ய போகின்றார். உங்களுக்கு வரப்போகின்றார், உரைய போகின்றார், வாசம் செய்ய போகின்றார். உங்களோடு அவர் இனிமேல் இன்றிலிருந்து 2.5 கலக்க போகின்றார். சொல்லுவோம், நாம் எதை உட்கொள்ளுகின்றோமோ அதுவே நம் நரம்பாக, நம் தசையாக, நம் இரத்தமாக, நம் எல்லாமாக அது மாறி, நம் ஊட்டம் சக்தியாக நம் உட்கொள்ளும் உணவு மாறிவிடுகின்றது என்று சொன்னால் நாம் உட்கொள்ளுகின்ற இயேசுவாக நாம் மாற வேண்டும். இன்னும் ஒரு கிறிஸ்துவாக நீங்கள் மாற்றம் பெற வேண்டும். இயேசு ஆண்டவர் நல்லவர், நமக்காக தம் இன்னுயிரை கொடுத்தார். ஆகவே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அவரை போல் சிந்திக்க வேண்டும், அவரை போல் பேச வேண்டும், அவரை போல் செய்ய வேண்டும். நாக்கை நீட்டி ஆமேன் என்று நன்மை பெறுகின்ற நீங்கள் கையை நீட்டி அடுத்தவருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்பது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய நாளில் உங்களுக்கு தருகின்ற அழைப்பாக மாற. ஒட்டுமொத்தமாக சொல்ல போனால் நீங்கள் இன்னும் ஒரு இயேசுவாகவே மாற வேண்டும். ஏனென்றால் நீங்கள் அவரை முதலில் உங்கள் உள்ளத்தில், ஆன்மாவில் ஆண் உணவாக, உடலின் சக்தியாக, ஊட்டமாக இன்றைய நாளிலே உள்வாங்க போகின்றீர்கள். ஆகவே இன்று இருக்கின்ற இதே ஆர்வமும் அதே பக்தியும் தொடர்ந்து ஒவ்வொரு கல்வாரி பலிக்கு வருகின்ற பொழுதும் வந்த பின்னும் அந்த வேளையிலும் உங்களுள் இருக்க. இன்றோடு இந்த கொண்டாட்டம் முடிந்துவிட்டு என்று நீங்கள் தப்பு கணக்கு போட்டுவிடக் கூடாது. ஒவ்வொரு நாளும் நற்கருணை வாங்குகின்ற பொழுது ஆமேன், ஏற்றுக்கொள்ளுகின்றேன், விசுவசிக்கின்றேன் தான் அர்த்தம் சொல்லுகின்ற பொழுது நீங்கள் உங்கள் நற்கருணை மீது உள்ள அந்த பக்தி, அந்த ஆர்வம், அந்த விசுவாசம் தொடர்ந்து வளர வேண்டும் என்பது எல்லோரது, உங்கள் பெற்றோரது விருப்பம், ஞான பெற்றோரது விருப்பம், உங்களை ஆயத்தம் செய்த ஒவ்வொருவரது விருப்பமாக இருக்கின்றது. அதை நீங்கள் கண்டிப்பாக சிறமேற்கொண்டு செய்ய வேண்டும். முதலாம் இறைவாக்கு அழகாக சொன்னது, ஞானம் 7 தூண்களை எழுப்பி அழகான விருந்து படைத்தது. ஞானம் இறைவன் கொடுத்த கொடை, முதலாவது கொடை. ஆகவே எரிக் ஃபோமன் ஒரு அறிஞர் சொல்லுகின்றார், the human beings have the most desire, longing for God. அதாவது ஒரு மனிதனுடைய ஆர்வம் என்ன? தன்னை தாண்டிய ஒரு இறை உணர்வில் ஐக்கியப்பட வேண்டும். நம்ம ஒருவருக்கு உரிய அந்த உணர்வு என்ன பிரியமானவர்களே? இயேசு ஆண்டவர் அந்த விருந்தை ஞானம் நமக்கு படைக்கின்றது, நமக்கு தருகின்றது. பணம், பொருள், அந்தஸ்து, பெயர் இவற்றிலே காலூன்றி நிற்கின்றவர்கள் ஞானம் கொடுக்கின்ற விருந்துக்கு அவர்கள் வரமாட்டார். மாறாக ஆண்டவரில் நம்பிக்கை, விசுவாசம் கொள்கின்றவர்கள் அந்த ஞானம் படைக்கின்ற, தருகின்ற அந்த விருந்தில், அந்த விருந்து தான் இன்று ஒவ்வொரு நாளும் ஞாயிறு மற்றும் கல்வாரி பலியில் நமக்கு தரப்படுகின்ற திருவிருந்து, அருமருந்து, நற்கருணை. எனவே இந்த பிள்ளைகளுக்கு மாத்திரம், இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் இந்த கல்வாரி ஞானம் படைக்கின்ற, தருகின்ற
திவ்ய நற்கருணை விருந்தில் நாம் எல்லோரும் சிறப்பாக பங்கேற்க வேண்டும். இரண்டாவது ஆசீர்வாதம், பிள்ளைகளே, இன்றைய நாளில் உங்களுக்கு உறுதி பூசுதல் அருட்சாதனம் தரப்படும். கான்ஃபர்மேஷன்களை போல் திடப்படுத்துதல், உறுதிப்படுத்துதல். நீங்கள்லாம் சிறு பிள்ளைகளாக இருந்த பொழுது குருவானவர் தந்தை மகன் தூய ஆவியார் நான் உன்னை கழுவி உனக்கு திருமுழுக்கு கொடுக்கின்றேன். ஆக அந்த நாளில் உங்கள் திருமுழுக்கின் பொழுது தூய ஆவி உங்களுக்கு தரப்பட்டு விட்டார். ஆனால் உங்கள் சார்பாக உங்கள் பெற்றோரும் ஞான பெற்றோரும் வாக்குறுதி கொடுத்தார். இன்று நீங்கள் ஒரு வயதை அடைந்தபின் நீங்களாகவே உங்கள் விசுவாசத்தை உறுதிப்படுத்தி அந்த வாக்குறுதியை நீங்கள் புதுப்பிக்க போகின்றீர்கள். அன்று அன்னை மரியாள் மீதும் திருத்தூதர் மீதும் பொழியப்பட்ட ஆவியானவர் இன்று உங்களில் பொழியப்பட போகின்றார். குருக்களாகி நாங்கள் ஜெபத்தின் பொழுது உங்கள் மேல் கரங்களை வைத்து நாங்கள் நெட்டி செபிக்க போகும். இதுதான் அந்த தொடக்க திருவையிலும் நடைபெற்றது. உங்கள் நெற்றிகளில் நறுமண தைலம், கிறிஸ்மா தைலம் பூசப்பட போகின்றது. எண்ணெய் நலமளிக்கின்றது, நறுமணம் வீசுகின்றது, திடப்படுத்துகின்றது. ஆகவே உங்கள் பாவங்கள், குற்றங்கள், குறைகள் எல்லாம் நீக்கி நீங்கள் நலமடைய போகின்றீர்கள். இந்த எண்ணெய், இந்த கிறிஸ்மா தைலம் உங்களை உறுதிப்படுத்தப்பட போகின்றது, திடப்படுத்த போகின்றது, நறுமணம் வீச போகின்றீர்கள். நீங்கள் இயேசுவாக மாறி தூயாவின் கொடைகளாகிய ஞானம், புத்தி, அறிவு, திடம், பக்தி, விமர்சை, தெய்வபயம் ஆகிய கொடைகளை பெற்று அவர்களது கனிகளாகிய அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, பரிவு, நன்னயம், இன்னொரு என்ன கொடை கனிகளை நீங்கள் கொடுக்க போகின்றீர்கள். ஆகவே நீங்கள் வீசப்போகும் வாசம் இதுதான் நறுமணம். தூயாவின் கொடைகளை, தூயாவின் கனிகளை, வரங்களை நீங்களும் பெற்றுக்கொண்டு அடுத்தவர்களுக்கும் நீங்கள் கொடுக்கின்ற நறுமணம் வீசுகின்ற தூயாவின் ஆலயங்களாக நீங்கள் இன்று மாறப்போகின்றீர்கள். இன்று உங்களுள் ஒரு அழியாத முத்திரை, சீல் பொறிக்கப்பட போகின்றது. என்னது? பரிசுத்தாவின் முத்திரையை பெற்றுக்கொள், பரம தந்தையின் உன்னத கொடை அவரே என்று உங்களுள் பதிக்கப்பட போகின்ற முத்திரை. ஆகவே நீங்கள் இனிமேல் இயேசுவின் பிள்ளை. ஏற்கனவே மாறிட்டீங்க திருமுழுக்கில், இன்று அது உறுதிப்படுத்தப்பட போகும். நீங்கள் இனிமேல் தூய ஆவியானவரின் ஆலயங்கள், கோயில்கள், அவர் வாசம் பண்ணுகின்ற வீடு, இல்லம். ஆகவே அந்த அடையாளம் இன்று உங்களுள் பொறிக்கப்பட போகின்றது. அது அழியாத முத்திரை, அன்பிற்கினிய பிள்ளைகளே. எனவே இந்த 2 இரட்டிப்பு ஆசீர்வாதங்கள் இன்று உங்களுக்கு கொடுக்கப்படுகின்றது. இறுதியாக இங்கிருக்கும் அனைவருக்கும் இன்று நீங்கள் உங்களது பங்கின் பாதுகாவலியாகிய சதா சகாய அன்னையின் விழாவை கொண்டாடுகின்றீர்கள். இது ஒரு நன்றியின் விழா. காரணம், கடந்த 1 வருட காலமாக அன்னை உங்களுக்கு செய்த அனைத்து நன்றிகளுக்கும் நன்றி கூறுகின்றீர்கள். இது ஒரு நம்பிக்கையின் விழா. அன்னை மரியாள் சதா சக அன்னையின் மீது உள்ள பக்தி, வணக்கம், அன்பு அனைத்தையும் ஆழப்படுத்துகின்ற நம்பிக்கையின் விழா. இன்று இது ஒரு வேண்டுதலின் விழா. காரணம், பலதரப்பட்ட விண்ணப்பங்களோடு அன்னையை நாடி வந்திருக்கின்றீர்களாகவே அனைத்து விண்ணப்பங்களையும் சமர்ப்பியுங்கள். எனவே ஒட்டுமொத்த பங்கு சமூகமாக இன்று இந்த பிள்ளைகளுக்காக ஜெபியுங்கள். இந்த பிள்ளைகள் குழந்தை இயேசுவை போன்று அன்னை மரியாள் எவ்வாறு அவரை அறிவிலும் ஞானத்திலும் வளர்த்தெடுத்து கடவுளுக்கும் அடுத்தவருக்கும் உரியவராக மாற்றி அமைத்தாரோ அதே பொறுப்பும் ஆன்மீக கடமையும் தாற்பயமும் உங்களிடம் ஒப்படைக்கப்படுகின்றது. அன்னை சதா சகாய அன்னை உங்களுக்காக பரிந்துரைக்கட்டும். ஆமீன். அன்பார்ந்த பிள்ளைகளே, நீங்கள் இப்பொழுது உங்கள் திருமுழுக்கு வாக்குறுதியை புதுப்பித்து உங்கள் விசுவாசத்தை உறுதிப்படுத்த போகின்றீர்கள். திருமுழுக்கு பெறும் பொழுது உங்களிடம் கேட்ட கேள்விகளுக்கு உங்கள் ஞானத்தாய் தந்தை உங்கள் சார்பாக பதில் அளித்தார்கள் என்று திரு அவை தாய் உங்களிடம் அதே கேள்விகளைத்தான் கேட்க இருக்கின்றார். இப்பொழுது நீங்கள் பதில் சொல்லக்கூடியவர்களாய் இருக்கின்றபடியால்
உங்கள் முழு இதயத்தோடும் முழு மனதோடும் நீங்களே வாக்குறுதி கொடுக்க வேண்டும். எனவே உள்ள அன்போடும் உறுதியோடும் இப்பொழுது பதில் கூறுங்கள். இறைவனுடைய பிள்ளைகளாக வாழ நீங்கள் பாவத்தை விட்டு விடுகிறீர்களா? எல்லா விதமான தீமைகளையும் சுயநலமுள்ள செயல்களையும் உங்களிலே உருவாக்கக்கூடிய பசாசை விட்டு விடுகின்றீர்களா? கெட்ட நண்பர்களின் சிநேகம், திருடுதல் ஆகியவற்றை விட்டு விடுகின்றீர்களா? சாதி, மத, மொழி பேதங்களால் மற்றவர்களிடம் பகைமையை ஏற்படுத்தக்கூடிய தீய குணங்களை நீங்கள் விட்டு விடுகின்றீர்களா? பெற்றோரின் அன்பார்ந்த பெற்றோரே, இன்று நற்கருணையில் இயேசுவை முதல் முறையாக உட்கொள்ளும் உறுதி பூசல் வழியாக விசுவாசத்தில் திடப்படுத்தப்பட்டு தூய ஆவியின் கொடைகளை பெற இருக்கும் குழந்தைகளை பெற்றெடுத்தவர்கள் நீங்கள். இன்று உங்களுக்கும் இது பாக்கியமான நாள். இறைவன் உங்களிடம் இந்த குழந்தைகளை ஒப்படைத்து அவரது உண்மையான பிள்ளைகளாக உருவாகும் பொறுப்பையும் ஊட்டி வளர்க்க வேண்டும் என்று விரும்புகின்றார். நீங்கள் இந்த குழந்தைகளுக்கு திருமுழுக்கு கொடுக்கவும் புது நன்மை உறுதி பூசல் போன்ற திருவிரற் சாதனங்களை பெறவும் நல்ல ஆர்வத்தை காட்டி ஒத்துழைத்ததை போன்று தொடர்ந்தும் நீங்கள் நல்ல ஒழுக்கத்திலும் விசுவாசத்திலும் அவர்களுக்கு முன்மாதிரியாக இருந்து வழிகாட்டவும் நல்ல கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு தேவையான சூழ்நிலையை அமைத்து கொடுக்கவும் ஆர்வத்துடன் ஒத்துழைக்க வேண்டும். எனவே உங்கள் பொறுப்பை உணர்ந்து உங்கள் விசுவாசம் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கும் என்பதை வெளிப்படுத்தும் பொருட்டு பிள்ளைகளோடு சேர்ந்து உங்கள் விசுவாசத்தை உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள். வானமும் வையகமும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனை விசுவசிக்கிறீர்களா? அவருடைய ஏக மகனும் கன்னியிடமிருந்து பிறந்து பாடுபட்டு அடக்கம் செய்யப்பட்டு இறந்தோரில் நின்று உயிர்த்தெழுந்து தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவருமான நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவசிக்கின்றீர்களா? நற்கருணையில் இயேசு கிறிஸ்து ஆன்மாவோடும் உடலோடும் இரத்தத்தோடும் தேக சுபாவத்தோடும் மெய்யாகவே இருக்கின்றார் என்பதை விசுவசிக்கின்றீர்களா? அன்று பெந்தகோஸ்தே விழாவின் பொழுது திருத்தூதர்களுக்கு அருளப்பட்டதை போல இன்று உங்களுக்கு சிறப்பாக அருளப்பட இருக்கும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியை விசுவசிக்கின்றீர்களா? தூய கத்தோலிக்க திரு அவையும் தூயவர்களின் சமூக உறவையும் உடலின் உயிர்ப்பையும் நித்திய வாழ்வையும் விசுவசிக்கின்றீர்களா? நீங்கள் கிறிஸ்துவை உங்களது ஆன்ம குருவாகவும் போதகராகவும் ஆண்டவராகவும் மீட்பராகவும் ஏற்றுக்கொள்ளுகின்றீர்களா? தூய கத்தோலிக்க திரு அவையே உண்மையான ஒரே திரு அவை என்பதை ஏற்று அதற்கு உங்களது மரணம் வரையிலும் பிரமாணிக்கமாய் வாழ ஆயத்தமாய் இருக்கின்றீர்களா? இதுவே நம் விசுவாசம், இதுவே திரு அவையின் விசுவாசம். இதை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அறிக்கையிடுவதில் நாம் பெருமை கொள்கின்றோம். அன்பார்ந்த மக்களே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனை வேண்டுவோமாக. திருமுழுக்கினால் நித்திய வாழ்வுக்கென புதுப்பிறப்பு அடைந்து இறைவனின் சுவீகார மக்களாக பெற்ற இவர்கள் மீது அவர் தயவோடு தூய ஆவியை பொழிந்தருள்வாராக. அந்த ஆவியானவர் தம் கொடைகளால் நிறைவாக அளித்து இவர்களை உறுதிப்படுத்தி தம் அபிஷேகத்தால் இவர்கள் இறைமகன் கிறிஸ்துவின் சாயலை பெற்றுக்கொள்ள செய்வாராக. சற்று நேரம் மௌனம் காத்து ஆசிரியருக்காக மன்றாடுவோம். We shall extend our hands on the children. எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவரே கிறிஸ்துவின் தந்தையே, நீரினாலும் தூயாவியினாலும் உமடியார்கள் இவர்களை பாவத்தினின்று விடுவித்து புதுப்பிறப்பு அளித்து ஆண்டவரே தூய்மையாக்கி நீரே.
தூய ஆவியை இவர்களுள் அனுப்பியருளும். ஞானமும் மெய்யுணர்வும் தரும் ஆவியை, ஆலோசனையும் வல்லமையும் தரும் ஆவியை, அறிவும் பக்தியும் தரும் ஆவியை இவர்களுக்கு அளித்தருளும். தெய்வ பயத்தின் ஆவியால் இவர்களை நிரப்பியருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கிறேன். இறைவா, ஆராதனை செய்கிறேன். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கிறேன். இறைவா, ஆராதனை செய்கிறேன். என்னை ஒளிரச் செய்து வழிகாட்டும், புது வலுவூட்டி என்னை தேற்றும். என் கடமை என்னவென்று காட்டும், அதை கருத்தாய் புரிந்திட தூண்டும். என்ன நேர்ந்தாலும் நன்றி துதி கூறி பணிவேன் என் நிறைவா. உந்தன் திருவுளப்படி என்னை நடத்தும், உந்தன் திருவுளப்படி என்னை நடத்தும். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கிறேன். இறைவா, ஆராதனை செய்கிறேன். என்னை ஒளிரச் செய்து வழிகாட்டும், புது வலுவூட்டி என்னை தேற்றும். என் கடமை என்னவென்று காட்டும், அதை கருத்தாய் புரிந்திட தூண்டும். என்ன நேர்ந்தாலும் நன்றி துதி கூறி பணிவேன் என் நிறைவா. உந்தன் திருவுளப்படி என்னை நடத்தும், உந்தன் திருவுளப்படி என்னை நடத்தும். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கிறேன். இறைவா, ஆராதனை செய்கிறேன். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கிறேன். இறைவா, ஆராதனை செய்கிறேன். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கிறேன். இறைவா, ஆராதனை செய்கிறேன். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை
ஆராதனை செய்கிறேன். பிள்ளைகள் தொடர்ந்து இந்த கல்வாரி பலியில் இயேசு ஆண்டவரை தம் ஆன்ம உணவாக பெற இருக்கின்றார்கள். அவர்களுக்காகவும் அவர்களது பெற்றோர், ஞான பெற்றோர், இங்கு கூடியுள்ள இறைமக்கள் ஒவ்வொருவருக்காகவும் நம்பிக்கையோடு மன்றாட்டுக்களை சமர்ப்பிப்போம். மன்றாட்டுக்கு உங்கள் பதிலுரையாக: இறைவா இறைவா வரமருள்வாய், எம்மன்றாட்டை கேட்டு வரமருள்வாய். இறைவா இறைவா வரமருள்வாய், எம்மன்றாட்டை கேட்டு வரமருள்வாய். நல்லாயனே இறைவா, திருச்சபையின் அனைத்து ஞான மேய்ப்பர்களுக்காகவும் இன்று திருப்பலியை ஒப்புக் கொடுக்கும் எமது மறைமாநில குருமுதல்வர், பங்கு தந்தை மற்றும் ஏனைய குருக்கள் துறவிகளுக்காகவும் மன்றாடுகின்றோம். இவர்களது பணிவாழ்வின் அழைப்பில் ஏற்படும் இன்னல்கள் தீரவும், இவர்களது தேவைகளை சித்தத்தோடு நிறைவேற்றவும் தூயாவி உடல் உல ஆன்மீக பலம் கொடுத்து மக்களை வழிநடத்திட அருள் வழங்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இறைவா இறைவா வரமருள்வாய், எம்மன்றாட்டை கேட்டு வரமருள்வாய். இரக்கத்தின் நிறைவா, எமது நாட்டிற்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் மன்றாடுகின்றோம். தங்களுள் ஒற்றுமை இல்லாததால் அமைதி இல்லா சூழ்நிலை உருவாகியுள்ள வேளையில் அன்பின் வழிகாட்டலினால் அனைத்தையும் மறந்து மக்களுக்காக தொண்டாற்றி நாட்டினை அமைதியான அபிவிருத்தி பாதையில் கொண்டு செல்லவும், மக்கள் மத்தியில் வறுமை, நோய், தீமைகள் நீங்கவும் துணை புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இறைவா இறைவா வரமருள்வாய், எம்மன்றாட்டை கேட்டு வரமருள்வாய். வார்த்தைகளால் நிறைவாழ்வு தரும் அன்பு இறைவா, இன்று முதன் நன்மை உறுதி பூசுதல் பெறும் ஒவ்வொருவரையும் உம்மிடம் தருகின்றோம். எம்மில் தூயாவின் அருட்கொடைகள் ஆளுகை செய்யவும், திவ்ய நற்கருணையின் தூய்மையின் மகிமை எம்மில் தங்கிடவும், இறையன்பில் நிலைத்திருந்து என்றும் இறைவேண்டல் செய்யும் பிள்ளையாக உம்மில் உறவு கொள்ளவும், உமக்கும் சமுதாயத்திற்கும் உகந்த பிள்ளைகளாக வாழ ஆசீரை நிறைவாய் வழங்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இறைவா இறைவா வரமருள்வாய், எம்மன்றாட்டை கேட்டு வரமருள்வாய். அன்பின் நிறைவா, நாங்கள் இறை நம்பிக்கையிலும் அழைத்தலிலும் 100 மடங்கு பலன் தரவும், எம் பங்கிலும் திருச்சபையிலும் இறை அழைத்தல்கள் பெருகவும், தற்போது அனைத்து குருமடங்களிலும் உள்ள மாணவர்கள் உம் அழைப்பை உணர்ந்து நட்பணி புரியும் இறை தொண்டர்களாக வழிவர அருள் ஆசீர் வழங்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இறைவா இறைவா வரமருள்வாய், எம்மன்றாட்டை கேட்டு வரமருள்வாய். வரங்களின் வல்லலே இறைவா, இன்று திருவிழா திருப்பலியில் கலந்து கொள்ளும் அன்னையின் பக்தர்களுக்காக மன்றாடுகின்றோம். இவர்கள் பங்கிலும் தம் குடும்பங்களிலும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்து
அன்னை மரியாவுடன் ஆழ்ந்த உறவுடன் வாழவும், பங்கின் வளர்ச்சிக்கு பங்காளிகளாக தூய மனம் படைத்தோராய் வாழவும், இவர்களது தேவைகளும் சித்தத்தோடு நிறைவேறவும் வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இறைவா இறைவா வரமருள்வாய், எம் மன்றாட்டை கேட்டு வரமருள்வாய். சற்று நேரம் மௌனமாக நம்மிடம் இருக்கக்கூடிய தனிப்பட்ட விண்ணப்பங்களை ஆண்டவரிடம் சமர்ப்பிப்போம். சிறப்பாக இன்றைய நாளில் சதா சகாய அன்னையின் திருவிழாவை பங்கின் திருவிழாவாக கொண்டாடுகின்ற பொழுது எவ்வாறு அன்னை மரியாள் தம்முடைய உதரத்தில் மாத்திரமல்ல உள்ளத்திலும் நற்கருணை ஆண்டவரை தாங்கி வாழ்ந்தார். தூய ஆவியினால் அருட்கொள்ள ஆட்பொழிவு செய்யப்பட்டார், அபிஷேகம் செய்யப்பட்டார். இயேசு ஆண்டவரை தாங்கிய பேழையாக, உடன்படிக்கையின் பிழையாக அன்னை மரியாள் வாழ்ந்து இன்று இந்த 2 அருட்சாதனங்களையும் பெறுகின்ற பிள்ளைகளுக்கு அன்னை மரியாள் எங்கள் பாதுகாவலை சிறந்த எடுத்துக்காட்டாக திகழ்கின்றாள். எனவே நாங்கள் ஒவ்வொருவரும் பிள்ளைகள், பெற்றோர், ஞான பெற்றோர் ஆகிய அனைவரும் எங்கள் பாதுகாவலையின் முன்மாதிரியை பின்பற்றி எவ்வாறு அவர் நற்கருணை ஆண்டவர் வாழ்வை தம் வாழ்வாக மாற்றி இயேசு ஆண்டவரை உள்ளத்திலும் உதரத்திலும் வாழ்விலும் தாங்கி வாழ்ந்தாரோ அதே செயற்பாட்டை நாங்கள் மேற்கொள்ளவும், இவ்வாறு ஆவியானவரால் ஆட்கொள்ளப்பட்டு மங்கள வார்த்தை சொன்ன நேரத்திலிருந்து பெந்தகோஸ்தே விழாவரை ஆவியானவருக்காக வாழ்ந்தாரோ அதே போன்று நாங்களும் வாழவும். மேலும் இன்றைய நாளில் ஒப்புக் கொடுக்கின்ற சகல விண்ணப்பங்களையும் மன்றாட்டுகளையும் வேண்டுதல்களையும் உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். இவை அனைத்தையும் எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே, ஆமென். கடவுளே உன் திருமுன்பே
நிலத்திலிருந்து நாங்கள் அந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம். திராட்சைக்குடிய மணிகளை வாழ்வழிக்கு மாண்பு பானமாக இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. உள்ளம் விரும்பும் இறைவன் நீரே உவந்து தர வந்தே. நீதி வாழ்வை திருமுன் தந்து நிம்மதி பெறுகின்றே. மீதி வாழ்வை திருமுன் தந்து நிம்மதி பெறுகின்றே. தேவரும் நீ என் வாழ்வில் ஜீவனும் நீ வாழ்வின் ஜீவனும் நீ. காணிக்கை தரும் நேரம் கடவுளே உன் திருமுன்னே அன்பினும் பலியாக அள்ளித்தரும் நேரம். அன்பார்ந்த பிள்ளைகளே, சகோதர சகோதரிகளே, நாம் ஒப்பு கொடுக்கும் இந்த கல்வாரி பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இந்த பலி பொருட்களோடு மக்களின் மன்றாட்டுக்களை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு உம்முடைய திருமகனின் தாயான புனித கன்னிமரியாவின் பரிந்துரையால் எந்த ஒரு மன்றாட்டும் புறக்கணிக்கப்படாமலும் எந்த ஒரு வேண்டுதலும் வீணாகாமலும் இருப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரை தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது எப்பொழுதும் கன்னியான தூயமரியாவின் அதிலும் சிறப்பாக சதா சாயன்னையின் பெருவிழாவில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்பிற்கே உரிய செயலுமாகும். தூய ஆவி நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு கையளித்தார். அவர் வழியாகவே எமது மாண்பை வானதூதர்கள் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் தினமும் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றிலுள்ள ஆற்றல்களும் சேராஃபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையோடு இறைஞ்சி அக்களித்து ஒரே குரலாய் பாடுவதாவது: ஹோசானா என்றும் இயேசுவுக்கே. ஹோசானா
வருபவர் ஆசி பெற்றவர். உம்மை போற்றுகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை போற்ற வணங்குகிறோம். ஓசானா என்றும் இயேசுவுக்கே, ஓசானா என்றும் இயேசுவுக்கே, ஓசானா என்றும் இயேசுவுக்கே. ஆண்டவரே மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்தோமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பெற்று தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம்முடைய சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எமை ஏற்றுக்கொண்டீரே, எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் யோசப் பொன்னையா, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். ஆண்டவரே, இன்றைய நாளில் முதல் முறையாக உமது மகனது திரு உடலை பெறுகின்ற பிள்ளைகளையும் தூய ஆவியால் உறுதிப்படுத்தப்பட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அவர்களது பெற்றோரையும் ஞான பெற்றோரையும் நிறைவாக ஆசிர்வதித்தருளும். தந்தையே, சதாசகாய அன்னையின் பரிந்துரையால் இங்கு கூடியுள்ள உமது பிள்ளைகளாகிய நாம் அனைவரும் பெற்ற நன்மைகளுக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகோலியுடையற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இலங்கையின் திருத்தூதரான புனித யோசவாஸ், இவ்வுலகில் உமக்கு வந்தவராயிருந்த புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தீர்த்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. अंजलि 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 दीपताले दीपांजलि अंजलि 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 दीपताले दीपांजलि உம்மை ஒளி வீச செய்தாய் உமதாக்கி நின்றாய் தீபத்தாலே தீபாஞ்சலி உம்மை ஒளி வீச செய்தாய் உமதாய் தீபத்தாலே தீபாஞ்சலி அஞ்சலி 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 धूपताले धूपांजलि अंजलि 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 धूपताले धूपांजलि எம்மை மனம் வீச வைத்தாய் உமதாக்கி நின்றாய் தூபத்தாலே தூபாஞ்சலி எம்மை மனம் வீச வைத்தாய் உமதாக்கி நின்றாய் தூபத்தாலே தூபாஞ்சலி அஞ்சலி 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 மலர்களாலே மலர் அஞ்சலி 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 மலர்களாலே மலர் அஞ்சலி எம்மை மனம் கமழ செய்தாய் உமதாக்கி நின்றாய் மலர்களாலே மலர் அஞ்சலி எம்மை மனம் கமழ செய்தாய் உமதாக்கி நின்றாய் மலர்களாலே மலர் அஞ்சலி अंजलि 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 दीप धूप मलर अंजलि 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 दीप धूप मलर अंजलि அன்னை மரியாள் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டார். நம் ஆண்டவரை தம் உதிரத்திலும் உள்ளத்திலும் தாங்கி வளர்த்தாள். இன்றைய நாளில் இந்த 2 அருட்சாதனங்களை பெறுகின்ற நம் பிள்ளைகளுக்காக அனைவருக்காகவும் நம் தாய் மரியாள் இறைவனின் பரிந்து பேச வேண்டும் என்றும் இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நற்கருணை மீதில் பக்தி விசுவாசத்தில் வளர்ந்து பரிசுத்த ஆவியின் ஏவுதலுக்கு ஏற்ப வாழவும் விண்ண தந்தையை நோக்கி மன்றாடி ஜெபிப்போம். விண்ணகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவதைப் போல
மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பதை போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் தர உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் மகிழ்வோடு காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உமது திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை மாத்திரம் கண்ணோக்கி திருவிழத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்திட விருப்பம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் தருகின்ற நிலையான அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் வழங்குகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பெறு பெற்றோம். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
ஓசன்னா பாடுவோம், ஆண்டவர் என்னுள்ளே வந்து விட்டார். பாடி பாடி ஓசன்னா பாடுவோம், ஆண்டவர் என்னுள்ளே வந்து விட்டார். புது நன்மை வாங்கும் திருநாளா, புத்துயிரூட்டும் பெருநாளா. வானகமிருந்து வையகம் வந்த உயிருள்ள அப்பம் நானே, என் தசை தின்று இரத்தத்தை குடிப்பவன் என்றென்றும் வாழ்வானே. வானகமிருந்து வையகம் வந்த உயிருள்ள அப்பம் நானே, என் தசை தின்று இரத்தத்தை குடிப்பவன் என்றென்றும் வாழ்வானே. ஆடிப்பாடி ஓசன்னா பாடுவோம், ஆண்டவர் என்னுள்ளே வந்து விட்டார். பாடி பாடி ஓசன்னா பாடுவோம், ஆண்டவர் என்னுள்ளே வந்து விட்டார். புது நன்மை வாங்கும் திருநாளா, புத்துயிரூட்டும் பெருநாளா. நன்மை வாங்கும் திருநாளா, புத்துயிரூட்டும் பெருநாளா. புது நன்மை வாங்கும் திருநாளா, புத்துயிரூட்டும் பெருநாளா. இயேசுவின் உடலை நாம் உண்போம், அவரோடு இணைந்து அகமகிழ்வோம். இயேசுவின் உடலை நாம் உண்போம், அவரோடு இணைந்து அகமகிழ்வோம். புது நன்மை வாங்கும் திருநாளா, புத்துயிரூட்டும் பெருநாளா.
உளம் வாழினே. எழில் கொண்ட மன்னாவும் மணக்கோலம் காண விளக்கோடு உனை தேடினே. விழிரெண்டு மேக நேரங்கள் நீள நான் இங்கு உளம் பாடினே. வாராயோ நெஞ்சம் தாராயோ தஞ்சம். வாராயோ நெஞ்சம் தாராயோ தஞ்சம். உனக்காக நான் வாழ்கிறேன், உன்னன்பில் ஒன்றாகிறேன். உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம். உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம். உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம். உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம். உறவாடும் தெய்வம் உணவாக வந்தாய் என் நெஞ்சம் இனிதாக பாடும். கார்மேகம் காணும் மயிலாக நானும் என் நாவில் ஆனந்த ராகம். பல வண்ண பட்டோடும் நோபில் நாட்டு பொன்னோடும் நான் என்னை அழகாக்கினேன். மன்னாடி காண மகிழ்வென்னை ஆள உனக்காக யாழ் மீட்டினேன். பல வண்ண பட்டோடு மொபில் நாட்டு பொன்னோடு நான் இங்கு அழகாகிறேன். மண்ணாடி காண மகள் வெண்ணையாள உனக்காக யாழ் மீட்டினேன். வாராதோ இன்பம் நீங்காதோ துன்பம். வாராதோ இன்பம் நீங்காதோ துன்பம். உன் மாண்பு நிறைவானது, உம்மாட்சி நிலையானது. உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம். உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம். உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம். உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம். உறவாடும் தெய்வம் உணவாக வந்தாய் என் நெஞ்சம் இனிதாக பாடும். கார்மேகம் காணும் மயிலாக நானும் என் நாவில் ஆனந்த ராகம். உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம். உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம். எம்முள்ளத்தில் எழுந்தருளி வந்திருக்கும் அன்பான இயேசுவே, உமக்கு நாம் நன்றி கூறுகின்றோம். உமது அன்பின் அரவணைப்பில் இருப்பதையிட்டு உம்மை போற்றுகின்றோம். இனிய இயேசுவே, உமது அன்பிலிருந்து எம்மை ஒருபோதும் பிரிய விடாதேயும். அன்பின் இயேசுவே, உமது அளவில்லாத நன்மைத்தனத்திற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். உமது அன்பின் பிள்ளைகளாக வாழ எமக்கு வழிகாட்டியவர்களை ஆசீர்வதித்தருளும். எமது பங்கு தந்தை, பெற்றோர், சகோதர சகோதரிகள், ஆசிரியர்கள் மற்றும் வழிகாட்டிகள் அனைவர் மீதும் அருளை பொழிந்தருளும். இரக்கமுள்ள இயேசுவே, ஏழைகள், கைவிடப்பட்டவர்கள், மாற்றுத்திறனாளிகள் அனைவரையும் உமது அன்பு கரத்தால் அரவணைத்தருளும். பிறர் மீது நாம் அக்கறை
கொண்டு பகிர்ந்து வாழும் உள்ளத்தை எமக்கு தந்தருளும். ஆமென். தந்தையின் மகனை தாங்கிய கன்னிமரியாவின் திருவயிறு பேறு பெற்றது. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணகுணவை உட்கொண்ட நாங்கள் உமது கனிவை கெஞ்சி மன்றாடுகின்றோம். என்றும் கன்னியான புனித மரியாளின் திருவிழாவின் கொண்டாட்டத்தில் மகிழ்வுறும் நாங்கள் அதே கன்னியை கண்டு பாவித்து எங்கள் மீட்பின் மறையுண்மைகளை பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். புனித கன்னிமரியாவின் தாய்மை பேற்றின் வழியாக மனித இனத்தை கனிவிரக்கத்துடன் மீட்க திருவுளம் கொண்ட இறைவன் தமது ஆசியால் உங்களை வளப்படுத்த திருவுளம் கொள்வாராக. அவர் வழியாக வாழ்வின் காரணரை அடைய தகுதி பெற்ற நீங்கள் அவரது பாதுகாவலை என்றும் எங்கும் உணர்வீர்களாக. இறை பெற்றதலோடு இன்றைய திருவிழாவையும் அருட்சாதன கொண்டாட்டத்தையும் கொண்டாடிய நீங்கள் அருள் வாழ்வின் மகிழ்ச்சி விண்ணக பரிசுகள் ஆகியவற்றின் கொடைகளை உங்களோடு எடுத்து செல்வீர்களாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல ஜீவிக்கின்ற இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், வாழ்வில் கல்வாரி பலி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. சதா சகாய மாதாவே, எங்களுக்காக இயேசுவை மன்றாடும். பாதுகாவலரான மதுவை அந்தோணியாரே, எங்களுக்காக இயேசுவை மன்றாடும். எங்களுக்கு ஓர் அடைக்கலமாயிருக்கின்றீர். குறைகளிலும் துன்பங்களிலும் மன்றாடுவோமாக. எமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உமது சராசராய் அன்னையை எப்போதும் உதவி செய்ய காத்திருக்கும் அன்னையாக எங்களுக்கு தந்தருள திருவிழமானீரே. சராசராய் அன்னையின் அற்புதமான சாயலை வணங்கி அந்த அன்னைக்குரிய உதவியை மிகவும் ஆவலுடன் வேண்டி நிற்கும் நாங்கள் உம்முடைய வீட்டின் தலைமை என்றென்று அனுபவிக்க தகுதி கொள்வோராய் வாழ அருள் புரிய வேண்டும் என்று இறந்து மன்றாடுகின்றோம்.
ஒலிமேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.